ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டில் எலி, கரப்பாம்பூச்சி, பெருச்சாளி இதோட தொல்லையெல்லாம் அதிகமாக இருக்கா? அப்போ அவசியம் இதை செஞ்சு பாருங்கள். தலை தெறிக்க எல்லாம் ஓடி போயிடும். இதுக்கு சுத்தமான பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் ஒரு பாச்சை உருண்டை, அதாவது அந்துருண்டைன்னு சொல்லுவோம்ல, அதை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே ஒரு அரை தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாப்பு, பேக்கிங் சோடா அதை சேர்த்துக்கலாம். கூடவே நான் 5 ரூபாய் மிளகாத்தூளையும் அது கூட சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் வைக்க போகிறது பெருச்சாளிக்கு. எங்கள் வீட்டில் உள்ள அந்த செடியெல்லாம் வேரோடு எடுத்துருது, அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நீங்கள் மிளகாத்தூளில் பாதி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இது கூடவே நான் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அதோடய வாசத்துக்கு எலி தேடி வரும், எலி பெருச்சாளியெல்லாம். அதுக்காக தான். பாச்சையும் நல்ல ஆசையாக சாப்பிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இது கூடவே நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்காமல் அதுக்கு பதிலாக வினிகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஊறுகாக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல, அந்த வினிகர் தான். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நாம் இது கூடவே இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து கூட நாம் கலந்துக்கலாம். இப்போது திக்காக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப சிவப்பாக இருக்குது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் இது கூட மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான். இப்போது இதை நான் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிறேன். நீங்கள் ஒரு க்ளவுஸ் இருந்துச்சுனாலோ கவர் இருந்துச்சுனாலோ அதை வச்சு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்க. இந்த மாதிரி நான் உருண்டையாக பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் பொரி சேர்க்க போகிறேன். அதனால் நான் இதை இப்போ கையால் பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிட்டு உங்கள் வீட்டில் அந்த சிலிண்டர் வைப்போல்ல, அந்த இடம் எங்கெங்கே பாய்ச்சா வருதோ அங்கெல்லாம் வச்சுருங்க. ஆனால் மெயின் குழந்தைங்க கையில் எடுக்காத அளவுக்கு, குழந்தைங்க வாயில் வைக்காத அளவுக்கு இடமா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க இருந்தால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ நான் பெருச்சாளி எலிக்கு பிடிச்ச பொரியையும் இது கூட சேர்த்து, இப்போ நம்மளோட கைவாசம் அதுக்கு தெரியக்கூடாது. அதனால இந்த உருண்டையை நல்லா அதில் போட்டு பெரட்டி எடுத்துட்டு எங்கெங்கே எலி பெருச்சாளியெல்லாம் வருதோ அந்த இடத்துல வச்சுட்டோன்னா போதும். இதை சாப்பிட்ட டைமுக்கு அதுக்கு வயிறு சரியில்லாமல் போயிடும், உடம்பும் சரியில்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கம் அது வரவே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.